அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தன. அப்பா, கார் வந்திருக்குப்பா. நம்ம நாட்டுல ரோட்டுல வீட்டுல காட்டுல சோறு போடு. என்ன பெருசா மிரட்டுற? நான் மிரட்டாம உன்னை யார் மிரட்டுவான்? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன குறைச்சல்? உனக்கு என்ன குறைச்சல்னு சொல்லு. இது சுகந்தரும் ஒரு பாசராகம். இது யுகம் யுகம் என வாடும் வேதம். காலேஜுக்கு வர வேண்டியது, படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தர் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது. இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்ட இடத்துல வாய் வச்சா நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு மாமனாராக போறீங்க. அந்த மரியாதைக்காக விட்டுட்டு போறேன். ஆம்பளை இருந்தா தானே? என்னப்பா இது? மயாஸ்கோப்பா? எம்ஜே படம் தெரியுமா? இது கேமரா. கேமராவா? நான் எருமை பார்த்திருக்கேன், மாடு பார்த்திருக்கேன். அதான கேமரா? இது படம் எடுக்கண்டா. டேய், குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு 150 ரூபா, பேண்டேடுக்கு 50 ரூபா, அப்புறம் இந்த இதர செலவுகள் மொத்தமா 300 ரூபா செலவாகும்டா. உன்னை கொண்டு போய் கோத்தகிரியில விடுறேன். எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? என்ன இது உன்னை கொண்டு போய் விட்டா உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பியான்னு கேட்டேன். தெரியாம சொல்லிட்டேன் தாதிமா. சும்மா மசூதி உனக்கு காட்டாம இருப்பானா? அது அல்லாவுதுன்னு அற்புத விளக்கும். ஜீவம்பா சொன்னா பூதம் கிளம்பிடும். மித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது? அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைதான் நடக்கல. அவளாவது ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டுமே. பார்த்தாலும் மனித யதார்த்தத்தை மாத்த முடியாது. என்னோட பகுத்தறிவுக்கு நீ எனக்கு மனைவி. அது என்னால சொல்ல முடியும். இவரை நீங்க காப்பாத்திட்டீங்கல்ல, அது என் கடமை. வெக்கமா இல்ல? வெளியே சொல்ல வெக்கமா இல்ல? இல்ல இல்ல, அவன் கற்பழிக்கல, கொலை செய்யல. ஏன் சுமத்து இப்படி நடந்துட்டேன்? நானும் காமறது உனக்கு பிடிக்கல. அவன் விளையாட்டா பண்றதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட. நீ போட்ட விலங்க நான் ஒரே நாள்ல கட்டிட்டேன். ஆனா இப்போ நான் போட போற இந்த விலங்க வாழ்நாள் பூரா உன்னால கட்ட முடியாது. டே பீட்டர், உண்மையான காதல் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. கிடைச்சா அதுக்கு ஆயுஸ் கெட்டி. எப்படி பார்த்தா ஸ்ரீதேவி, எப்படி பார்த்தா நக்மா, இடுப்ப பார்த்தா சங்குவி, தொடைய பார்த்தா ரம்பா, மொத்தத்துல ஒரு குட்டி கோடம்பாக்கத்தையும் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. தான் பயப்படுற. பிளான் பண்ணி குழந்தை ஸ்கூல் மாத்திட்டா எங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு வாரமா ஊர்ல இல்ல. ஏதாவது கேட்கணும்னா எங்க அண்ணனை போய் கேளு. சொல்றல போ. ஆனா இப்ப அவளும் எனக்கு முக்கியம் தாம்மா. உங்களை மாதிரி அவளும் ரொம்ப நல்லவம்மா. நான் ஏன் வந்தேன்னா, நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு உங்க பொண்ணா இருக்க கூடாதான்ற நப்பாசையில தான். ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து விடும்னு நான் நினைக்கல. लंबी सी मेरा दिल को चोरी सी ऑरेंज कलर चूड़ीदार போட்டுட்டு இருந்தது ஜி. எத்தனை சாவு, எத்தனை காயம். என்னால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இல்ல இந்த ஃபாரின் சுகத்துக்காகவோ பிறந்த நாடு, வளர்ந்த வீடு, குடும்பம், பழகின மனுஷங்க, இவங்க எல்லாரையும் விட்டுட்டு வர மாதிரி இந்தியால எவனும் இல்ல சார். வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்குடா. கூலி வேலை பார்க்கலாம், வண்டி இழுக்கலாம், மூட்டை தூக்கலாம். இப்படி மனுஷன் வெட்டுறது, கொல்றது, இதுல ஒரு வேலையாடா? பாத்துக்கல. என்னை பெருமையா சொல்லிக்க மாட்டீங்க. தம்பி கரெக்டா புடிச்சிட்டாரு. அம்மா இவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு எதுக்கு அங்க நீங்க ஓடி வந்தீங்க? அந்த சின்னமாவை தான் கேட்கணும். ஏன் இதுக்கு அவங்க பதில் சொல்லி தரலையா? ஃப்ரெண்டு தேடி இங்க வந்தேன். யாரு? எந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு பேரு காயத்ரி. அமைதி தேட, விழிகள் வழியை தேட. இடுப்பு மட்டும் இல்ல, ஃபுல்லா நல்லா பாப்ப. என்னடி பண்ணுவ? But it was a nice experience. பிரியா நீ வைஃபா இருந்தது வேணா ஷார்ட் பீரியடா இருக்கலாம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் இருக்கும். சாரி,
சின்னையா இருக்காங்களா? அவ என்னங்க நீங்க சுத்த போக்கத்தாவில இருக்கிறீங்க. எடுத்த இடத்துல சின்ன கிட்ட பேசணும்னா அது முடியுங்களா? முதல்ல மேனேஜர் கிட்ட பேசுங்க. இன்னைக்கு எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சிருக்கு, நாளைக்கு என்னையும் உனக்கு பிடிக்கும். நாம பசியா கிடக்குறோமோ பட்னியா கிடக்குறோமோ எப்படியாவது அடுத்தவனுக்கு பட்ட கடனை அடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாடு வேற நம்ம வேற இல்லைங்க. மொத்தமா முடியலனா கூட நம்மளால முடிஞ்சதை அனுப்பணுங்க. நீங்க வரீங்க, நீங்க போற இடத்துக்குலாம் நான் வரேன், அவ்வளவுதான். கரெக்ட். அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க? நல்லா ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுல இவளுகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். வன்முறை தீர்வு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஜட்ஜி வீட்டுல சட்டம் இருக்கு, வாசல்ல போலீஸ் இருக்கு. பாதுகாப்பா அவங்க இந்த பொண்ணை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க சட்டமும் காப்பாத்தல, போலீஸும் காப்பாத்தல. இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா? கொஞ்சம் விட முடியாதுங்க. என்ன மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டை பார்த்து இது ஒரு வேஸ்ட் ஃபெலோ, இவன் தொல்லை தாங்க முடியாம மணி இங்க விரட்டி விட்டுருக்காரு, அவுட் ஹவுஸ்ல உட்காந்து வெட்டி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கு, அப்படி இப்படி சொன்னா எனக்கு கோவம் வராது? அது போயிட்டு வெறும் போனோம். இந்த லைஃப் போர் அடிக்குது, வாழ பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் 1000-2000 வருஷம் வாழ போறது இல்ல. அடுத்த நியூ இயர் கொண்டாடு நம்மள உயிரோட இருப்போம், என்னடா கேரண்டி? கொண்ட நிரஞ்சன சுடுன்னு நீங்க சொன்னப்போ என்னால முடியல, எனக்கு தைரியம் இல்லை. ஆனா இப்போ அவன் பேரோட எழுத்த சொல்லுங்க, அவன் உயிரை பிச்சு எடுத்துட்டு வரேன். இந்த பாதியில விட்டுட்டு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆகணும். நான் கபடி விளையாடத்தான் உங்க ஊருக்கு வந்தேன், ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன். மானிட்டர் என்ன விலை? 50 ரூபா வாட்டர் பாக்கெட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்ட? மானங்கட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. மெட்ராஸா? என்னடா மெட்ராஸ்? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? என்ன பயமுறுத்துறீங்களா? இதுல மனுஷ பாலுங்க வாழ்ற ஊர் இல்லையா அது? நான் உன்னை காப்பாத்துறேன். சார், நீங்க யாருன்னு? அதாம்மா எனக்கே தெரியல. நான் யாருன்னு எனக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவொன்னு சொல்றேன். போதும் ஆயிடுச்சு. பார்த்தேன். பாத்தியா? சரி விடு. சரி அது விடு. ஓ நம்ம கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. இப்ப நீயே எடுத்துக்க. என்ன பார்க்காம முன்னால இருக்க முடியுது? நான் வந்து அனாதை இல்ல, அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த அப்பாவோட பாசம், தெய்வம் மாதிரி இருக்கிற இந்த அம்மாவோட முகம், தேவதையான இந்த தங்கச்சியோட சிரிப்பு, இதுதான் என்ன உயிரோட இருக்க வச்சது. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. அந்த பொண்ணு எனக்கு வேணும். சில 100 வாட்டி யோசிக்கலாம், ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? இதவர் லஞ்சத்துக்கு உழைக்கிறத விட்டுட்டு வாங்குற சம்பளத்துக்கு ஓலை. போலீஸ்காரங்கிட்ட மரியாதை பேசுற. நல்ல போலீஸ்னா கையெடுத்து கும்பிடுவேன், உன்ன மாதிரி பொறுக்கி போலீஸ்னா கையை எடுத்துருவேன். கூட உன் டிஸ்க் ஸ்கிராச்சே இல்லாம போலீஸ்ட்ட போய் சேர்ந்துரும். உனக்கு உன் டிஸ்க் வேணும்னா உன் பொண்ணு ஜானவி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. இத நான் சொல்லல, நீ சொன்னது. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதடா, வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். மலைய புடுறா, வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. ஏன் மேல அவன் ரூமுக்கு போற? அது உனக்கு என்ன திமிரா? ஏற்கனவே லேடிஸ் வீக்னஸ்ல ஊரை விட்டு போனவன் இப்பதான் திரும்ப வந்திருக்கான். நீ போய் மறுபடியும் ப்ராப்ளம் ஆகணுமா? அழிக்க நினைக்கிறவனுக்குலாம் அல்லாஹ் பேரை சொல்றதுக்கு அருகதை கிடையாதுடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முஸ்லிம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்துவை இங்க நீ பார்க்க முடியாதுடா. காசு யார் கொடுப்பாங்க? மதர் தெரேசாவா? அடி பாரி. ஏய் சாப்பிட்றதுக்கு காசு தேவையில்லடா, கவர் இருந்தா போதும். அங்க பார். இத்தனை பேர் துணைக்கு இருக்கும் போதும் லாக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்க பயப்படுறல, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பார்த்துட்டேன்ப்பா, உங்க உண்மையான முகத்தை பார்த்துட்டேன். இதையெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா என்ன இங்க. திடீர்னு உன் பக்கம் இந்த பாக்குறப்ப நீ ரைட்டா தெரிஞ்ச, இந்த பக்கம் இந்த பாக்குறப்ப எல்லாம் தப்பா இருக்கு. என் அப்பன் தப்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. டிவி சேனல் கிட்ட கேட்டோம், ஆனா டிவில லேகியம் விற்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. மக்கள்
உங்களுக்காக சாவ கூட சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம். சிட்டில ஒரு 70 குழந்தைங்க இவனுங்க கண்ட்ரோல்ல ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களை பார்த்தோம்னா அடிச்சேன். உங்க வீட்டை சோதனை போடணும். எதுக்கு? படம் எடுக்கிறதா தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் போஸ்டர் ஓட்டி இருக்கீங்க. இதுக்கே 10 கோடி ரூபாய்க்கு மேல செலவாய். பேசுற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். சார், டோன்ட் ஜட்ஜ் a book by its cover, bro. கல்ல ஓட்டு போட்டாங்கப்பா. நீங்க ஏதோ செம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். என்னை பார்த்தா தனியா நின்று தொலைகிற மாதிரியே தெரியுது. நானே கடுப்புல இருக்கேன். இப்படி அழகா வந்து பக்கத்துல நின்றுட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு கிசு கிசுன்னு அடிச்சிட போறேன். ஓடி போய் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பையனுக்கு பொண்ணு பயங்கரமா பிடிச்சிருச்சு. அது என்ன பையனுக்கு தான் பொண்ணு பிடிக்குமா? பொண்ணுங்களுக்குலாம் பசங்களை பிடிக்காதா? காடம் பட்னி கிடக்கணும். That's a fucking rule in this jungle. திரும்ப ஆரம்பிக்க ஸ்கிராட்ச்